வெங்காயம் ஒருத்தரீங்க நான் வீட்டுல எனக்கு 4 சோள மூட்டை வேணும். சரி உடைச்சுக்கலாம். சரி வாங்க போய் சோள மூட்டை ஒடிக்கலாம். ஒடிக்கலாம். போ போ மேடு கேட்டுக்கு போறதுக்கு எழுதி கேட்டுக்கா. புரச மரமே தான். சோள போட்டு காட்டுக்கு வந்தாச்சு. நல்ல முட்டை போட்டு 5 போட்டு இருந்தா போதும். படிக்க பார்க்க பார்த்து கண்ணே இந்த மாதிரி முத்துன்னு கருத அடிக்கணும். ஒண்ணு பொறிக்கணும். இன்னொன்னு போய் போதும். அஞ்சு கருது போகுது. வாங்க போலாம். பார்த்து இறங்கிட்டே நான் இறங்கிட்டேன். வாங்க போலாம். அதில் போ, அந்த வாய்க்கால் போ. வாங்கடா தம்பி, யாராச்சும் தம்பி. காட்டுக்கார தம்பி உடைச்சிட்டீங்களா? காட்டுக்கார தம்பி நாங்க சோள மூட்டை 5 மூட்டை ஒடிச்சுக்கிட்டேன். சரிங்க, போய் வச்சு சாப்பிடுங்க. போயிட்டு வரோம். சரிங்க. சரி 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 சரி. நாங்களும் ஒரு உரம்புற வீட்டுக்கார அழைக்கலைன்னு நீங்க அழைக்கிறீங்க. பரவாயில்ல. போதுங்கடா போதுங்கடா. தம்பி சட்டி எடுத்தாரா? அருமாவை சாமி போய் அதுக்கு மூடத்துக்கு தட்டை எடுத்துட்டா. இது தன் தொப்பையோட வச்சு எப்படிக்கண்ணே? இந்த மாதிரி மேல சொல்லி தொலைச்சு போவானே பறிக்கடா. இப்படி இப்படி தொலைச்சிக்கணும். போதுங்கண்ணே. தண்ணி தண்ணி
சாச்சி போட்டுலாமா கிடையா? அப்படிதான் போடு. சரி, தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் 2 சம் தண்ணி ஊற்றினா. பிடி இந்த மூடப்பா போய் ஆக்கி வீட்டி எடுத்தா. அதுக்குள்ள பொழுதாடா 5 துணி வந்து பண்ணாடை நடத்தி வச்சிச்சு. சோக்கத்தை வேச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு எடுத்து வச்சு குழுவுதுரா. நீங்க எல்லாமே தூங்குனீங்களாம்மா? குட்டி பாப்பா தான் எழுப்பி விட்டாலாமா? அடுப்பு மேலே வச்சு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். வந்து பார்த்தேன் கரண்டையில் எப்படி எடுக்க முடியும்? இந்த அளவுக்கு வந்தால் போதும். வெந்து போச்சுடா. இந்த அளவுக்கு வந்தால் போதும், எடுத்துக்கலாம். சுட்டுக்காதீங்க. சரி. சுடுதுல இது ஆர்ட்லினா வேவிச்ச கருத்தை தொப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு உளிச்சு எடுத்துக்கலாம். ஆட்டுங்களா? சரி, உழுக்குங்க. இப்படி உலுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக உலுக்கி எடுத்துக்கலாம். வேவிச்சு எடுத்து அப்படியே எதுனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரே மாதிரி எத்தனை நாளைக்கு தங்கிறது? வேவிச்சு எடுத்து ஒரு நாளைக்கு தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா 2-3 நாளைக்கு சாப்பிடலாம். ஊசாது, கிடாது. காரம் தாரமா சுருக்குன்னு இருந்தா பிள்ளை குட்டி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உலுக்கி எடுத்தாச்சு. போலாம். உளிச்சு வச்ச சோளத்தை கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிட்டு 1-2 ஆட்டிக்கலாம். ஒன்று 2 ஆட்டி எடுத்துக்கலாம். வரமிளகாய் 3 காய் போட்டு ஆட்டிக்கலாம். போதுமான உப்பு போட்டு ஆட்டிக்கலாம். நம்ம நெவுன்னு அடுத்த வழியில பருப்பு ஆட்டினா போதும். வடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஆட்டினா போதும். அப்ப 10 பண்ணாடு எடுத்து அடுப்பத்தாங்க.
மாவு ஆட்டிட்டு வந்தாச்சு, பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி. கண்ணே அது ஆட்டிட்டு வா. சரியா ஒரு புடிச்சு புடி கொத்தமல்லி தலை அரிஞ்சு எடுத்துக்கலாம். கண்ணே அடுப்பத்தையே. சரியா கண்ணே அந்த கருப்பாந்தாலே எடுத்தா இடிச்சு வச்சா இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 3/4 கப்பு. கப்பில் இருந்தால கொண்டா அரிஞ்சு வச்ச கருப்பில் இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி. இதா அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 1 கப்பு. இந்த மாதிரி வாழை வாழை அரைச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் போட்டு ஆட்டினேன், கொஞ்சம் போடுறேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்குது. மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாதையே பிணைஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளித்தான் போயினேன், ஊற்றி பேஞ்சு விடாதீங்க, வளவலன்னு போயினேன். பக்கடா பார்த்துக்கு பேஞ்சு எடுத்துக்கணும். பிள்ளை 10 மிளகாய் போட்டா திங்காதுன்னு நான் வரமிளகாய் போட்டு ஆட்டி இருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா 10 மிளகாய் அரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பேஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் பேயணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெய் காஞ்சி போச்சு, மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படிதான் பிரிச்சு விட்டுக்கணும் மாவை. சோள மாவுக்கு அதுக்கு பிசிறு பிடிக்குது. நல்லா வேவிட்டு அப்படியே பறிச்சு பறிச்சு போட்டுக்கிட்டு ஒரே பக்கம் விட்டோம்னா தீஞ்சு போயிடும். நல்லா செவக்குட்டு எடுக்கணும். நிறைய அழிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். கொஞ்சம் சைடு இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பக்கடா பாரு, சுட சுட பாரு எப்படி மணக்குதுன்னு. பிரியா கருப்பில் இருந்தாலும் 4 கற்றுக்கட்டா. சுட்டு எடுத்தாச்சு, கடலக்கொட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு கடலக்கொட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். சூப்பரா நல்லா வெடிச்சு போச்சு, எடுத்துக்கலாம். போதும் போல எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெடிச்சா போதும், எடுத்துக்கலாம். எடுத்துக்கோட்டு 3 கொத்து கருப்பில் இருந்தாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும்
கருப்புலாம் இருந்தாலும் கடலக்கொட்டையும் போட்டா நல்ல மணமா சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கும். சோளக்கருது பக்கடா ரெடி, வாங்க சாப்பிடலாம். தம்பியோ வாங்கடா சாப்பிடுவீங்க. இந்த தாங்க சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. சூப்பரா இருக்குதாயா? ஏட தம்பி இதுக்கு சூப்பரா இருக்குதாயா? இதுக்கு சூப்பரா இருக்குதாயா? இதுக்கு சூப்பரா இருக்குதா? சோள பக்கடா நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நான் மெல்ல மாட்டேன், நுணுக்கித்தான் சாப்பிடுவேன். நுணுக்கு பாரு என்ன மாதிரி மணக்குது, எனக்கு செல்ல ஊறுது. சோள பக்கடா கம கம கமன்னு மணக்குது, காரம் தூரமா அவ்வளோ ருசியா இருக்குது. நம்ம பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சோள பக்கடா சுட்டு வச்சுக்கிட்டா கெட்டு போகாது, 8 நாளைக்கு வேணாலும் வச்சுக்கிட்டுங்களா. சோளை போட்டு வாங்கி வச்சா அது ஒரு நாளைக்கு தான். மக்காள் சோளத்தை அடிக்கடி சேர்த்துக்கியும், நம்ம நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.